கிருபையின் மீது வீற்றிருக்கும் ஆண்டவரே வாரும். உமது முகத்தை எங்களுக்கு காட்டும், நாங்கள் மீட்படைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் தூய ஆவியாரின் பிரபுவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பூர்ணிமா, ஜெரின், மோனிஸ், ஜானில், அசுன்சியா, ஷீபா, குமரேஷன், அஜித், விஜயகுமார், சகுந்தலா, ஜோர்டன் ஜெரில் தன்னுடைய 12வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நிறைவேற்றாமல் உள்ள சுகத்தை கொடுக்கப்படுவதற்காகவும் எதிர்ப்பியாகவும் கிடைக்கின்றார்கள். அதோடு இணைத்து மேல் கவிதா, தனஞ்சய, எல்லா ஆன்மாக்களுக்காகவும், யாருடைய ஆன்மாக்களுக்காகவும், ஸ்டீஃபன், நாதன், இருதயமேலை, டெய்சி, அந்தோணிராஜ், குமரன் இவருடைய ஆண்களை பற்றிக்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதோடு இணைத்து அனிதா மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கு இறைவன் நல்ல உடல் உள்ள சிலதை கொடுக்கப்படுவதற்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அருள்மிகு சகோதர சகோதரிகள், தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் இறைவனிடமும் ஆண்டவரை இரக்கத்தை தாழ் பணிந்து வேண்டும்.
மீட்பின் பாதையில் நிறைந்து செல்லருள் வீராக. உம்மோடு தூயாவியாரின் உரைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றீர்கள் ஆண்டவர். திருமணமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது, இன்னும் சிறிது காலத்தில். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். இஸ்ரேலின் தூயவராம் ஆண்டவராகிய இறைவன் கூறுவது, சீயோன் வாழ் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூறுவார். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவி சாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் என்னும் அப்பத்தையும் ஒடுக்குதல் என்னும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்துக் கொள்ள மாட்டார். உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார். நிலத்தின் விளைவான உணவு செழுமையாகவும் மிகுதியாகவும் இருக்கும். அந்நாளில் உன் மந்தை பரந்த மேய்ச்சல் வெளியில் மேயும். முரத்தாலும் சுலகாலும் தூற்றப்பட்டு சுவையூட்டப்பட்ட தீனியை நிலத்தை உழும் காளைகளும் கழுதைகளும் தின்னும். கோட்டைகள் இடிந்து விழுகின்ற மிக பெரும் அழிவு நாளில் வானளாவிய மலைகள் அனைத்தின் மேலும் உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மேலும் கால்வாய்களும் நீரோடைகளும் தோன்றும். ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும். கதிரவன் ஒளி 7 பகல்களின் ஒளி ஒன்று திரண்டாற்போல 7 மடங்காகும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது. அவரை புகழ்வது இனிமையானது, அதுவே ஏற்புடையது. ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார். நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேலை கூட்டிச் சேர்க்கின்றார். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார். அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். நம் தலைவர் மாண்புமிக்கவர், மிகுந்த வல்லமையுள்ளவர். அவர் தம் நுண்ணறிவு அளவிற்கு அடைகிறது. ஆண்டவர் எளியோருக்கு ஆதரவளிக்கின்றார். பொல்லாரையோ தரை மட்டும் தாழ்த்துகின்றார். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆண்டவரே நமக்கு நீதி தலைவர், ஆண்டவரே நமக்கு நியமம் வழங்குபவர், ஆண்டவரே நமக்கு வேந்தர், அவரே நமக்கு மீட்பளிக்கும் அளிப்பவர். அல்லேலூயா. அல்லேலூயா.
அவர்களுடைய தொழுகை கூடங்களிலும் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலக்களிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இயேசு 12 மறைமுறையாக கூறியது, வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற செய்யுங்கள். தொழுநோயாளர்களை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. எசாயா 33வது அதிகாரம் 22வது வசனம் கூறப்படுகிறது, ஆண்டவரே நமக்கு நீதி தலைவர், ஆண்டவரே நமக்கு நியமம் வழங்குபவர், ஆண்டவரே நமக்கு வேந்தர், அவரே நமக்கு மீட்பு அளிப்பவர். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தில் முதல் வாரத்தில் இருக்கின்ற முதல் சனிக்கிழமையில் இருக்கின்றோம். இந்த நாளில் ஆண்டவரை முழுமையாக பற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எசாயா 30வது அதிகாரம் 25வது வசனம் கூறப்படுவது போல, நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் எனும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளுக்கு ஒலிக்கும். ஏனென்றால் நம்முடைய இறைவன் நம் ஒவ்வொருவருடையோடு இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். நம்மை பாதுகாக்க தன்னுடைய சீடர்களை, தன்னுடைய காவல் தூதரை முன்னும் பின்னும் அரணாகவும் கோட்டையுமாகவும் இருக்க நமக்கு துணையாக அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த காவல் தூதர்கள் நம்மோடு நாம் எங்கு செல்ல வேண்டும், எங்கு நடந்தாலும் நமக்கு இதுதான் வழி என்று கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றார் என்பதைத்தான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. நாம் இறைவன் மீதும் இறை வார்த்தையின் மீதும் முழுமையான விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கொண்டு வாழ்கின்ற பொழுது ஆண்டவருடைய வழியை தெரிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்க முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் இன்றைய முதல் சனிக்கிழமையில் இருக்கின்றோம். அன்னை மரியா எவ்வாறு தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு, நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படி எனக்கு நிகழட்டும் என்பதை ஆண்டவருடைய வார்த்தையை முழுமையாக விசுவசித்து தன்னையே ஒப்புக்கிட்டது போல, திருமணம் பெற்று கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிற நாமும் கடவுளுடைய சீடர்களாகவும் கடவுளுடைய பிள்ளையாகவும் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கத்தான் நம் ஒவ்வொருவரையுமே அழைக்கின்றார். அவ்வாறு நடக்கின்ற பொழுது, அந்த வார்த்தையை கேட்டு நடக்கின்ற பொழுது, நாமும் அந்த இஸ்ரேல் மக்களிடம் சொல்லக்கூடிய கடவுளுடைய மாட்சியை இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய மாட்சியுள்ளவர்களாகவும் ஒரு சாட்சியுள்ள மகனாகவும் மகளாகவும் இருக்க முடியும்.
நாமும் நம்முடைய குடும்பத்தில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற நம்மால் முடியும். அதே போல நாமும் நம்முடைய வார்த்தையினாலும் நம்முடைய வாழ்க்கையினாலும் நலம் குன்றியவர்களை குணமாக்கவும், அதே போல எல்லாம் முடிந்து விட்டது என்று இறந்த நிலையில் இருப்பவருக்கு நம்முடைய வார்த்தை மூலமாக அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியும். நோயோடு இருப்பவர்களுக்கு அந்த நோய்களை குணப்படுத்த முடியும். பொறாமை, அகந்தை என்கின்ற பேயை கொண்டவர்களுக்கு அந்த பேயை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாகவும் நம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் ஓட்ட முடியும். அதோடு மட்டுமல்லாமல் கொடையாகவே பெற்றோம், கொடையாகவே திரும்ப இலவசமாக பிறருக்கு கொடுக்கக்கூடிய மன பக்குவத்தை இறைவன் நமக்கு கொடுப்பார். அனைத்தும் நிறைவேறும் எப்போதும் என்றால் நாம் ஆண்டவரை முழுமையாக விசுவசிக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை முழுமையாக வாழுகின்ற பொழுது அத்தனையும் நடைபெறும் நம்முடைய வாழ்க்கை மூலமாக. எனவே இந்த நாளில் ஆண்டவர் தான் எனக்கு நீதி தலைவர், அவர்தான் எனக்கு தஞ்சம், அவர்தான் எனக்கு மீட்பு, அவர்தான் எனக்கு வேந்தர் என்பதை முழுமையாக விசுவசித்து ஆண்டவரை தஞ்சமென கொண்டு இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஆற்றலை இறைவன் நமக்கு பொழிய வேண்டும் என்பதற்காகவும், இறை அன்னை நமக்காக நம்முடைய குடும்பத்திற்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேச வேண்டும் என்பதற்காகவும் இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுடைய ஆசீர்வாதமும் இறைவனுடைய அருளும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்போதும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடைய வாழைமொழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக வழிபற்றாளுங்கள். ஆண்டவரே, நீரை பற்றி வழிபொருட்களை இடைவிடாமல் வழியாக கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூயமறை நிகழ்வுகளை காணிக்க நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருக்கு
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே வாக்கு திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாற்றங்கள் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது வெளிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானத்தோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் ஒரு ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரை கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவிடமாக அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையெடுத்த போது அப்போது இடத்திற்கு செலுத்ததை பெற்று தம் சிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே விருதை எழுதிய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைகளின் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இழப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வதற்கு அப்போதை மீட்பொழிக்கும் கிண்ணத்தை முற்புகின்றோம். உம் திறமொழி நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றிக்கொண்டிருந்தவை நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் திரு நினைவு கொண்டிருடும் எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் வீற்று, எங்கள் துணையாயர் சிசிநாத் மற்றும் ஆரகரா சுதேஷ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு திரு அவை நிறைவேற செய்திடும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் சிறப்பாக இன்று நாங்கள் ஜெபிக்கின்ற மேலிதான் தனஞ்செய்யா, ஸ்டீபன், சந்தோஷ், நாதன், இருதய மேலில் பேசி, ஆண்டனி ராஜ், குமாரன், அதே வேளையில் எங்கள் குடும்பத்தில் இருந்த அனைத்து ஆத்மாக்களையும் யாருடையாத ஆத்மாக்களையும் நினைவு கூர்ந்து மற்றும் ஒளியினுள் ஏற்றிடும். ஆண்டவரே, எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். சிறப்பாக இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஜேடன் செரில் இவர்களுக்கு நல்லொரு உடல் உள்ள சுகத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும், அதே வேளையில் நாங்கள் அனைவரும் மீது முழுமையான விசுவாசத்தை நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய ஆற்றலை ஒவ்வொருவர் மீதும் பொழிந்திருடும். ஆண்டவரே, அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தமையான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு திருத்துதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவராகி புனிதரடைகளிடம் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் இறைவனாகிய தந்தையே,
தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருக்குமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்க பெரும்பதற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன். திருத்துதலுக்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை நோக்கி உமது திருவுள்ளத்திற்கு இருப்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திருவீராக. எதற்கு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருள். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லியருளும், என்னால் முடியும். Wow.
உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கை தூயாவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் ஒழிய செய்கின்ற பிறர் அன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்க செய்வதாக படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தி விதைகளை நாளும் பலித்தெடுக்கும் நல்லோராக எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டம் மற்றும் எம் பங்கின் யூபிலி கொண்டாட்டம் ஆகியவற்றை அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக. எம் பங்கில் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுகிறார்கள். எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். நான் விரைவில் வருகிறேன். அவரவர் செயல்களுக்கு ஏற்ப அழிக்க கைமாறல் என்னிடம் உள்ளது என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்தவும் அருள் கொடைகள் வரவிருக்கும் வேளாவும் எங்களை தயாரிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிரியருக்காக தலைவருவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேச்சின் வழியாக மனித இனத்தை கனிவிறக்கத்திலும் இயக்கத்தில் உள்ளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுள்ளம் கொள்வாராக. இறை அன்னையின் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் இறை அன்னையின் பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஆசி உங்கள் மீதினை உங்களோடும்